வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அமைச்சர் TRP ராஜா பேட்டி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம். பிரதமர் மோடி உரையாற்ற தொடங்கியதும் வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை மன்னர் NS கிருஷ்ணன் சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிப்ரவரி 28 பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைப்பதாக தகவல். ரயில் நிலையங்களின் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானம். MP கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கண்டனம். தமிழ்நாட்டில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடியது. அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறும் அம்சங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய TRP ராஜா, தொழில்துறையில் 34,230 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 55,096 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்பதை உறுதி செய்யும் வேலையை தொடர்ந்து முதலமைச்சர் செய்து கொண்டு வருவதாக அமைச்சர் TRP ராஜா புகழாரம் சூட்டினார். மேலும் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். 15 முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 34,000 கோடியே 237.39 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 55,096 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை. ஜெட்சால் எனும் அந்த ஒரு நிறுவனம், அவங்க சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு தமிழ்நாட்டின் அந்த நம்பர் 1 பொசிஷனை, இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தொழில்துறையில் இன்று ஏறத்தாழ 34,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள், 55,000 வேலைவாய்ப்புகள் கிட்ட வரவிருக்கின்றன. அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற தொடங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வெளிநடப்பு செய்தனர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பதிலுரை ஆற்றினார். அவரது உரையை தொடங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையில் தொடர் முழக்கமிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவர் உரையாற்றும் போது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் பிரதமர் மோடி தொடர்ந்து உரையாற்றினார். மேலும் என்னை பேச விடுங்கள் என அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து தொடர்ந்து உரையாற்றினார். பிரதமர் மோடி தொடர்ந்து உரையாற்றிய நிலையில் கடும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் தரம் தாழ்ந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களவையில் பிரதமர் மோடியின் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கடந்த 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 2 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் ராகுல் காந்தி பேசும்போது முன்னாள் ராணுவ தளபதி MM நரவணே எழுதிய ஒரு புத்தகத்தில் இருந்து சீனாவின் ஆக்கிரமிப்பு குறித்த தகவல்களை சுட்டிக்காட்டினார். இதற்கு ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பதிலுரை அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக பிரதமர் மோடியின் பதிலுரை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வியாழனன்று காலையும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு பதாகைகளுடன் முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அமளிக்கு மத்தியில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு நடத்தி அவைத் தலைவர் ஓம் பிர்லா நிறைவேற்றியுள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி திட்டம் தீட்டியதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இதன் காரணமாகத்தான் அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதாக ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு ஓம் பிர்லா பதிலளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்துள்ள அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். சிவகாசி ரயில் நிலையத்தில் இந்தி பிரதானப்படுத்தப்பட்ட பெயர் பலகை குறித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் பழைய பெயர் பலகைகளில் ஆங்கிலம் பிரதானப்படுத்தி இருந்த நிலையில் சிவகாசியில் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திமுக எம்பி கனிமொழி, நோய் தொற்றை போல ஊரெங்கும் பரவிடும் இந்த இந்தி திணிப்பு கிருமியை கட்டுப்படுத்தியாக வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை தொடர்ந்து தற்போது சிவகாசியிலும் இந்தியை முதன்மைப்படுத்தி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தமிழை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவிட்டுள்ளார். மக்களின் மொழி உணர்வுகளை மதிக்காமல் தெற்கு ரயில்வே மேற்கொள்ளும் இத்தகைய மறைமுக இந்தி திணிப்பு முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குரூப் 4 பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு பிப்ரவரி 24, 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டன. முதல் கட்ட கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு மற்றும் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு பிப்ரவரி 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் அருகே உள்ள டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தேர்வர்கள் கலந்தாய்வு நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்களை இணையதளத்திலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் படத்தை திரையரங்கில் பார்க்க வருவோருக்கு பட்டு வேஷ்டி சட்டை, பட்டு புடவை பரிசாக வழங்கப்படும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் ஜீவாவின் 45வது படமாக தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் உருவாகி பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியானது. இந்த படத்தில் தம்பி ராமையா, இளவரசு, பிரதனநாதன், ஜேன்சர் திவாகர் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். அரசியல் கலந்த நகைச்சுவை படமாக உருவான தலைவர் தம்பி தலைமையில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த படத்தின் வெற்றி விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதியன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் திரையரங்கில் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் பட்டுப்புடவை பரிசாக வழங்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பிற்கு ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது நகை பிரியர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது.
அதன்படி சென்னையில் இன்று 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 580 குறைந்து 14,320 ரூபாய்க்கும், சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் அதிரடியாக ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேற்கு நைஜீரியாவில் உள்ள 2 கிராமங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் பொதுமக்கள் 162 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நைஜீரியாவின் குவார மாகாணத்தில் அமைந்துள்ள ஓரோனுகு ஆகிய 2 கிராமங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களில் ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் கிராமங்களுக்குள் புகுந்து பொதுமக்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். தாக்குதல் குறித்து அப்பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது உமர் பயோ கூறுகையில், IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய லகுரவா ஆயுத குழுவினரே இத்தாக்குதலை நடத்தியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். தாக்குதல் நடந்த கிராமங்களில் இருந்து இதுவரை 162 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தாக்குதல் நடந்த கிராமங்களுக்கு கூடுதல் ராணுவ படைகள் விரைந்துள்ளதாக கூறிய அவர், தப்பி ஓடிய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அமைச்சர் TRP ராஜா பேட்டி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம். பிரதமர் மோடி உரையாற்ற தொடங்கியதும் வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி MPக்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நகைச்சுவை மன்னர் NS கிருஷ்ணன் சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைப்பதாக தகவல். ரயில் நிலையங்களின் புதிய பெயர் பலகையில் இந்தி பிரதானம். MP கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.